வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரான அணுகணுங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வையை கூர்மைப்படுத்துறதுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ குறிப்பாக இந்த ஒரு சில பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறனை எல்லாம் கூர்மைப்படுத்திக்கலாம். என்னென்ன பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மற்ற உணவுகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், தக்காளி பழம், இந்த மாதிரி திராட்சை பழங்களில் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்துலேயுமே கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களினுடைய ரத்த ஆரங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அதாவது மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறதுங்க. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் எப்போதுமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால வைத்திருக்க முடியும். அப்போ இந்த சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட நமக்கு சரி பண்ணிடுங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்களை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லதுங்க. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை நமக்கு இது குறைச்சிடும். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதம் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாங்க. தினமும் ஒரு கைப்பிடி அளவு நமக்கு இந்த முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்றோம் அப்படின்னாலே கண் பார்வை திறன் கூர்மையாக தான் இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு அசைவ உணவுகள் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க மீன் எடுத்துக்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இப்பவே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை எல்லாம் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ நீங்க அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு எண்ணெயில வறுத்து பொரித்து அதிகமாக மீன்களை சாப்பிட்டு நிறைய கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் அவதிப்படக்கூடாது. மீன் குழம்பு வச்சு எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெயிலே வறுத்து பொரித்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட லேசாக அதிகமாகலாம் எண்ணெய் இல்லாமல் அளவாக எண்ணெய் வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் உங்களுக்கு கூர்மையாக இருக்குங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முட்டையை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ பார்த்தோம்னா முட்டையை நம்ம எடுத்துக்கிறோம் போது எல்லா வகையிலுமே முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை அவித்த முட்டைகளாக இருக்கணும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கு. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்போ நீங்க இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறதெல்லாம் இல்லாம நீங்க என்ன பண்றீங்கன்னா முட்டையை அவித்த முட்டையை எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குங்க. குறிப்பா பாதாம் பருப்புல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாம பாதுகாக்குது. குறைந்தது நீங்க 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னா 2.5 கிராம் புரதத்தை அது உங்களுக்கு வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடையாம உங்களுக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின்
விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்தும் அப்படிதான். ஸோ மேங்கனீஸ் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கு சிறந்த பங்களிப்பை தருதுங்க. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தினமும் 10லிருந்து 15 அல்லது நமக்கு வேண்டிய அளவுக்கு 3லிருந்து 5 5லிருந்து 8 அந்த குறிப்பிடத்தகுந்த அளவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோலில் வந்து ஊட்டச்சத்துக்கள் தடைப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நீக்கிறோம். ஸோ வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை இன்னும் சீக்கிரமாக நமக்கு வந்து கூர்மையாக மாற ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. கேரட் வந்து ஒரு ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணுங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குங்க. இது விட்டமின் ஏவாக மாறுதுங்க. கேரட் இது தவிர பார்த்தீங்கன்னா கேரட்டில் வந்து லூடின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுள நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் உங்களுடைய விழித்திரை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுளர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்குங்க. கேரட் வந்து சமைத்து எடுத்துக்கொள்வதை விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து சாலட்டாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ பச்சையாகவும் எடுத்துக்கலாம், அது வந்து தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பச்சையாக எடுத்துக்கொள்வது ஜூஸாக எடுத்துக்கொள்வதை காட்டிலும் கேரட்டை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா விரைவில் ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும், கண் பார்வை கூர்மையாக ஆக்கப்படும், கழிவுகளும் முறையான அளவில் உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் லூடின் இருக்குது. லூடின் வந்து ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது வந்து கண்களில் அப்புறம் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து தடுத்து செல்கள் சேதமடையாமல் நமக்கு வந்து பாதுகாக்குது. இப்போ கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையெல்லாம் நம்ம இதன் மூலமாக தடுத்துக்கலாம், முன்னாடியே வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு நம்ம வந்து தினமும் வந்து நம்மளுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகள் சேர்த்துக்கொள்ளணும், காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள் எல்லாத்தையுமே வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டே இருக்கணும். சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டெய்லி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை நம்ம வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்களுங்க. இப்போ கண்கள் இல்லாவிட்டால் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி, ஜெனட்டிக் ரீசன்ஸ் உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்ஸ்கள், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வழிவகுத்துக் கொள்ளுங்கள். நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.